ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு தான். எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு அப்படியே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். முன்னாடி பசங்க தம்பியும் பாப்பாவும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ தான் நான் போயிட்டுருக்கோம். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அடுத்தது முருகன் கோவிலுக்கு போக வேண்டியதான். அடுத்த முருகன் கோவிலுக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். சரி, காலையிலேயே குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. இந்த பாப்பா முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாப்பா முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன். தம்பி பார்த்திங்கன்னா முன்னாடி வேகமாக போயிட்டான். இந்த பாப்பா இப்போ தான் கீழே இறங்கிட்டுருக்காங்க. நம்ம குலதெய்வம் பார்த்திங்கன்னா மேலே மலையில் இருக்குது. மலை மேலே இருக்குது குலதெய்வம். அப்படியே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம். தம்பிக்கு முன்னாடி போயிட்டான். அவங்க கீழே போயிட்டுருக்கான். அவன் இங்கே நான் மேலே போயிட்டுருக்கோம். இது நம்ம காட்டு வழியாக மேலே போகணும். நம்ம காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மேலே மலைக்கு மேலே போகணும் நம்மளுடைய குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே முருகர் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே முருகரை பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். ஈவினிங் தான் விரதம் விடணும் இன்றைக்கி. சரி, காலையிலே சாமிக்கு இது பூஜைலாம் போட்டாச்சு முருகருக்கு. ஈவினிங் தான் விரதம் விடலான்ட்டு சரி, அதுக்கு முன்னாடி முருகரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட நல்லா வேண்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் நம்ம எல்லாம் செஞ்சு முருகருக்கு விரதம் விடலாம். சரி, அடுத்து நம்ம முருகர் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? சரி, பாய். இல்லை ஆனால் உள்ள கூப்பிடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் சாமி முருகரை கும்பிட்டோம். முருகரை பார்த்துட்டு அப்படியே அவரை தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பசங்க. நான் சாப்பிடல. ஈவினிங் விரதம் விட்டுட்டு தான் நான் சாப்பிட்றேன். இது பொங்கல் சாப்பாடா, அன்னதானம் சாப்பாடு நல்லா இருக்கா? எங்கே என்னென்ன சாப்பாடு? பாயசம், வடை. எப்படா சாப்பிட்ற? சாப்பிட கோயிலுக்கு வந்துட்டு அன்னதான சாப்பாடு வாங்கிலாம் சாப்பிட்டுட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் அன்னதானம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. இங்கே ஃபுல்லாகவே அன்னதானம் தான். இங்கேருந்து வானா போகலாம். இந்த பையன் முடிச்சா அவ்வளோதான். கிளம்பலாமா? சரி. பொங்கல் வச்சுட்ருக்கேன். இதை பாருங்க, பொங்கல் ரெடி. பொங்கல் தான் வச்சுட்ருக்கேன். பொங்கல் வச்சாச்சு. அடுத்தது இது பாயசம். இது பாயசம்.
கோவில் முருகன் கோவில் போயிட்டு கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு சரி விரதம் விடுறதுக்கு பொங்கலெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சிட்ருக்கேன். அவ்வளோ பொங்கல் ஓரளவுக்கு முடிஞ்சுது. இது பாயாசம். அடுத்தது சாம்பார் வைக்கணும். சாம்பார் வச்சுட்டு பலகாரம் ஊற்றணும். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் விரதம் விடணும். கிளறி தரலாம். பாயாசம் ரெடி. பாயாசம் ரெடி. பொங்கல் ரெடி. பருப்பு பாயாசம் வச்சுருக்கனால சரி அடுப்பில் வச்சா நேரம் ஆகும்னு சொல்லிட்டு உள்ள குக்கர்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அவ்வளோ தாளிச்சு விட்டா சரி பருப்பு. இப்போ பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு கூட தக்காளி பூண்டு சீரகம் எல்லாத்தையும் பருப்புலேயும் போட்டு இது பண்ணதுனால தக்காளி வதக்க இல்லை. எடுத்து போட்டுடலாம். சாம்பார் போட்டு கொத்தமல்லி தலை போட்டு
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான் பலகாரம்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு படையல் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி வேறு ஊற்றணும். இட்லி ஊற்றிட்டு அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.